ஈரோடு அருகே குடிநீர் விநியோகம் செய்யாதது குறித்து புகார் தெரிவித்த தாயை தாக்கியது குறித்து கேட்ட மகனை திமுக நிர்வாகி துப்பாக்கியால் சுட முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பூந்துரை சேமூர் ஊராட்சி தலைவராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன். மேலும் அதே பகுதியில் வசித்து வருபவர் மணிகண்டன். இந்த நிலையில் தான் குடியிருக்கும் பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வருவதில்லை என மணிகண்டனின் தாய் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்டுள்ளார். இதனால் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வன் மணிகண்டனின் தாயாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த மணிகண்டன் தமிழ்ச்செல்வனிடம் நேரில் சென்று கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் தமிழ்ச்செல்வன் காரில் இருந்த துப்பாக்கியை எடுத்து மணிகண்டனை தாக்கியுள்ளார். இதுகுறித்த சிசிடிவி கேமரா பதிவு சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து அரச்சலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.